நமஸ்தே. இன்றைக்கி நம்ம இந்த விஷாரத் பூர்வா பேப்பர் 1ல் இந்த நம்ம ரிவிஷன் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இதில் எந்தெந்த ரோமன் லெட்டர், என்ன ஹெட்டிங் இது, இல்லை நம்மளை எவ்வளோ அட்டென்ட் பண்ணணும், இதுக்கு எத்தனை மார்க்ஸ் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சமயா 3 கண்டே அப்படின்னா உங்களுக்கு 3 hours தான் டைம் இருக்குது இந்த கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த டைமிங்கை நல்லா நோட் பண்ணிக்கணும். 3 hours உள்ளாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். கின்ஹின் சார் अवतरण की संप्रसन व्याख्या कीजिए. இந்த ரோமன் லெட்டருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு 5 கொஷின்ஸ் ஆட்டி நம்ம இஆர்சி இம்பார்ட்டன்ட் இஆர்சி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இது ஆக்சுவலி நம்ம இஆர்சி கொஷின்ஸ் படித்தது. இல்லை எவ்வளோ கேட்டிருக்காங்க, சார் அப்படின்னா 4ன்னு அர்த்தம் இல்லையா. இங்கே உங்களுக்கு 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 4 அட்டென்ட் பண்ணோம். இதுக்கு உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, அண்ட் இதில் சாராங்ஷ லிக்கே இந்த பார்ட் ஆக்சுவலி நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணேன். பிகாஸ் இந்த 2 பார்ட்டுமே அவங்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது ஜஸ்ட்டு நம்மளுக்கு 25 மார்க்ஸ் தான் நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கும். ரிமைனிங் நம்ம 75 மார்க்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவே நம்மளுக்கு 20 மார்க்ஸ் கையில் இருக்குது, ரைட்டா. இங்கே நம்ம ஆல்ரெடி நிர்மலா லெசனில் இருக்கக்கூடிய இங்கே சரித்திர சித்திரன் பார்த்தோம். தோத்தாராம், சுதா எல்லாமே நம்ம பார்த்தோம். இது நம்ம படிச்சதான். அப்போது 20யும் 10ம் சேர்க்கும்போது நம்மளுக்கு இப்போது 30 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். யா அப்படின்னா ஆர் அப்படின்னு அர்த்தம். ஒன்று தோத்தாராம்க்கு எழுதணும், இல்லாட்டா சுதாக்கு எழுதணும். ஒன்று அட்டென்ட் பண்ணப்போ உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போது கின்ஹின் 3 पर टिप्पणियाँ लिखिए. இங்கே உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி நம்ம நிர்மலா லெசனில் ரங்கிலி பாய், ஜிஆர்எம், ருக்மிணி, உதய் பர்னால் இந்த டிப்னி எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இல்லையா. இது நம்ம சரித்திர சித்திரன்லையும் படிச்சிருப்போம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஸோ இதை அட்டென்ட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 15 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். நம்ம படிச்சாச்சு. இனி அடுத்த கேஸ் ஏ கஹானிக்கா சாராங்ஷ லிக்கி. இதில் என்ன வரும் அப்படின்னா இந்த உஸ்கிமா, டெபுட்டி கலெக்டரி, ஜோதிஷி கா எக் தின் அந்த நம்ம எஸ்ஏ எல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. அந்த போர்ஷன் தான் இதில் வருது. ஏ கஹானின்னு கேட்கும்போது இல்லை நம்ம ஒன்று அட்டென்ட் பண்ணால் போதும், 15 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா 7th ரோமன் லெட்டர் பாருங்கள். கின்ஹின் 3 पर टिप्पणियाँ लिखिए. இதே மாதிரி நிர்மலா லெசனில் டிப்னி கேட்ட மாதிரி தான் இங்கேயும் டிப்னி கேட்டிருக்கு. இல்லை நம்ம ஆல்ரெடி ஷக்கல்தி பாபுனா யாருன்னு தெரியும், ஜோதிஷினா யாருன்னு தெரியும், ரைட்டா. ஸோ நம்ம படித்த போர்ஷன்ஸ்லேயே இங்கே 3 அட்டென்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு கையில் இப்போது 75 மார்க்ஸ் இருக்குது. அந்த போர்ஷன் உங்களுக்கு டஃப்பாக இருக்கனால தான் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மீதி பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3க்கான கொஷின் பேப்பர் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். தன்யவாத்.